தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட கடிதம். காவேரி ஒரு அமைதியான காலை வேளையில் தன் கணவன் அருண் மேசைப்பெட்டியில் இருந்து ஒரு மர்மமான கடிதத்தை கண்டுபிடித்தாள். அது ஒரு அழகான கையெழுத்தில் என் அன்பான அருணுக்கு என்று ஆரம்பித்து உன்னை மிகவும் நேசிக்கும் மீரா என்று முடிந்திருந்தது. கடிதத்தில் ஒரு பூங்கொத்து மற்றும் ஒரு காதல் கவிதையின் ஒரு பகுதி இருந்தது. காவேரி அதிர்ச்சியடைந்தாள். அவள் இதயம் வேகமாக துடித்தது. அவளுக்கு மீரா யார் என்று தெரியாது. அருண் இதை ஏன் மறைத்து வைத்திருக்கிறார் என்றும் புரியவில்லை. அவனது மீது மிகுந்த கோபம் ஏற்பட்டது. அன்று மாலை அருண் வீட்டிற்கு வந்தபோது காவேரி அந்த கடிதத்தை அவன் முகத்தில் வீசினாள். இது என்ன அருண், எனக்கு துரோகம் செய்கிறாயா? யார் இந்த மீரா என்று கண்ணீருடன் கத்தினாள். அருண் அதிர்ச்சியடைந்து நிலை குலைந்து போனான். அவன் காவேரியை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் அவள் கேட்க தயாராக இல்லை. அருணின் கண்கள் அவமானத்தால் நிரம்பின. அவன் தனது மனைவியின் இந்த கோபத்தையும் அவநம்பிக்கையையும் பார்த்து மனமுடைந்து போனான். அருண் மெதுவாக மேசை பெட்டிக்குள் கையை விட்டு கடிதத்திற்கு அடியிலிருந்த ஒரு பழைய மங்கிய புகைப்படத்தை எடுத்தான். அது ஒரு வயதான அன்பான தோற்றமுடைய பெண். காவேரியின் குழப்பத்தை புரிந்து கொண்டு அவன் மென்மையாக, இது என் அம்மா காவேரி. என் சிறுவயதில் அவர் எனக்கு எழுதிய கடைசி கடிதம் இது. அவருக்கு மீரா என்று மற்றொரு பெயர் இருந்தது. அதுதான் அவர் என் பாட்டிக்கு எழுதியது. இந்த புகைப்படத்தில் இருக்கும் ஒரு சிறு குழந்தை நான் என்றான். வாழ்க்கையில் குடும்ப தகவல்கள் மற்றும் குடும்ப ரகசியங்கள் குறித்து மனைவி அமைதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் வெளியிலுள்ள நபர்களுக்கு உங்கள் குடும்பத்தை கவனிப்பதில்லை. அவர்கள் நேரத்தை கழிக்க உங்கள் தகவல்களை வேறு ஒருவரிடம் உடனே பகிர்ந்துவிடலாம். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை சரியாக தேர்ந்தெடுத்து உங்கள் சிறந்த வாழ்க்கை துணையை இந்த இணையதளத்தின் மூலம் தேர்வு செய்யுங்கள். www.metriplace.com தொடர்புக்கு 0014337334233. உங்கள் மீதமான உணவு அல்லது பயன்படுத்தாத உடைகளை பகிர விரும்பினால் தயவு செய்து எங்களிடம் தருங்கள். எங்கள் குழந்தைகளுக்கு அந்த உணவும் உடைகளும் தேவையாக உள்ளது. www.annaifoundation.metriplace.com